ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக பாலிட்டி ரிவிஷன் அப்படிங்கிற சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது தேர்ட் கிளாஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தமிழில் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்கள்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான சிறப்பம்சங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொண்டு இருக்குது. அது என்னென்ன சிறப்பம்சம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அதாவது உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ இதுல நீங்க ஒரு 2 டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ யுஎஸ், அதாவது அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். பட் பிரிட்டன் இருக்கு இல்லையா, பிரிட்டனுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் ரிட்டன். இந்தியா என்னது? ரிட்டன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது உலகத்துல. ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இந்தியாவுடைய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப லென்த்தியஸ்ட், லாங்கஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது பெருசு அப்படின்ற, நீளமானதுன்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவரா. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறாங்க. இப்போ ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நெகிழும் தன்மை. ரிஜிடிட்டி அப்படின்னா நெகிழா தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழும் தன்மை. இது நெகிழா தன்மை. ஓகேவா? ஏன் இந்த நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை அப்படின்னா, இப்போ அரசியலமைப்பு நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதுல பல்வேறு விதமான காலங்களுக்கு அப்புறமா ஒரு சில மாறுதல்கள் தேவைப்படுது. அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா சில கான்ஸ்டியூஷன்ல கண்டிப்பா கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் எல்லாமே ரிஜிடிட்டி கொண்ட கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ரிஜிட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அதாவது நெகிழாத்தன்மை கொண்ட கான்ஸ்டியூஷன்ஸ் ரொம்பவே கஷ்டம். இப்போ சில விதமான கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, சில கண்ட்ரீஸ்ல உள்ள கான்ஸ்டியூஷன் ஈஸியா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துடலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபிளெக்சிபிலிட்டி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், நெகிழும் தன்மை கொண்ட கான்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க அமெரிக்காவில் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அப்போ ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவை எடுத்துக்கலாம். இதுவே நெகிழும் தன்மை கொண்ட கான்ஸ்டியூஷன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன். அப்போ இந்தியாங்கிறது என்னது? இந்தியா வந்து இந்த ரெண்டையுமே கொண்டிருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய சிறப்பம்சம். அதாவது நெகிழும் தன்மையாகவும் இருக்கும், நெகிழா தன்மையாகவும் இருக்கும். சேஃபாத எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அடிப்படை உரிமைகள், அதாவது அரசியலமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல மாற்றவே முடியாது. ஓகேவா? பட் நம்ம ஒரு லீகல் ரைட்ஸா இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸை வந்து நம்ம வந்து அமெண்ட் பண்ணி மாற்ற முடியும் பார்லிமெண்ட்னால. அப்போ எந்தெந்த இடங்கள்ல ரிஜிடா இருக்கணுமோ அந்த இடத்துல நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நெகிழா தன்மையோட தான் இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல நெகிழும் தன்மையை கொண்டதா பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனா இருக்கணுமோ அந்தந்த இடங்கள்ல இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் பிளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டும், அதாவது நெகிழும் தன்மையும் கொண்டிருக்கும், நெகிழா தன்மையும் கொண்டதுதான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுடைய இன்னும் ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். அடுத்து 3, ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குது? ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன? இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஸ்டேட்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஒற்றையாட்சி தன்மையுடன் கொண்ட கூட்டாட்சி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க ஆட்சி பண்ணுவாங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே வந்து யார் ஹெட்டு? எல்லாத்துக்குமே சென்ட்ரல் தான். அப்போ ஒற்றையாட்சி தான், இவங்களுடைய பவர் தான் அதிகம். இருந்தாலுமே இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டைரக்டா இல்லாம அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான ஒரு கவர்மெண்ட் மூலியமா, ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமா ஆட்சியானது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா அப்போ? ஓகே. அடுத்து 4th, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ யுஎஸ்எல் எடுத்துக்கங்க. யுஎஸ்எல் என்னது? பிரசிடென்ட். அமெரிக்க அதிபர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதிபர் ஆட்சி. இப்போ பிரிட்டன் எடுத்துங்க, வெஸ்ட் மினிஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் மினிஸ்டர்னா என்ன? மேற்கத்திய மந்திரி முறை. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு இப்போ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா? புரியுதா? அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் முறைனா என்னன்னா, பேரளவு மற்றும் உண்மை நிர்வாகிகள் 2 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து இங்க பிரசிடென்ட் இருக்காரா, குடியரசுத் தலைவர், இங்க பிஎம் இருப்பார். இப்போ பிரசிடென்ட் வந்து பேரளவு தலைவர், பட் உண்மையான தலைவர் யாரு? பிஎம். ஸோ இவரு கீழே கேபினெட் இருக்கும். ஸோ அந்த விதமான முக்கியமான பார்லிமெண்டரி
விஷயம்லாம் யாரோட தலைமையில் நடக்கும்? பிஎம்மோட தலைமையில, இந்த பிஎம்மோட தலைமையில கேபினட் மூலியமா நடத்தப்படும். அப்போ இதுக்கு பேர் தான் வெஸ்ட் மினிஸ்டர் முறை. ஓகேவா? இது அதிபர் சார்ந்த முறை வந்து இந்தியாவுல கிடையாது. ஸோ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் முறை தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 5வது பார்லிமெண்டரி சவர்ஜினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மசி சொல்லுவாங்க. அதாவது பாராளுமன்ற இறையாண்மையும் நீதித்துறை மேலாதிகாரமும் சொல்லுவோம். அதாவது இறையாண்மைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகம். அதே சமயம் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் பவர் வந்து கம்மி. பட் இதுவே யுஎஸ்ஓடைய அதாவது அமெரிக்காவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு பவர் அதிகம், பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் கம்மி. பட் இந்தியா எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்குன்னு தனியா சில இறையாண்மை இருக்குது. இறையாண்மைன்னா என்னது? அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் சொல்லலாம். அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவங்களுக்கே உரித்தான சில பவர்ஸ் இருக்கும் பார்லிமெண்ட் அப்படின்னா, அதுதான் இறையாண்மை. ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கே சில இறையாண்மை இருக்குது. அதே சமயம் ஜுடிஷியல் சூப்பர்மசி இருக்குது, நீதித்துறையினுடைய மேல் அதிகாரமும் இருக்குது. நீதித்துறை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனை யாரா இருந்தாலுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் தீர்வு காணணும். அப்போ ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு கீழே தான் வந்தாகணும். ஓகேவா? ஸோ அந்த விதமான பார்லிமெண்டரி சவர்ஜினிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் ஜுடிஷியல் சூப்பர்மசி நம்மளோட இந்தியாவுடைய கவர்மெண்ட்ல, இந்தியாவுடைய அரசியலமைப்புல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்ட் 3ல இருக்கும், பகுதி 3ல இருக்கும். ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 32. ஓகேவா? 35. ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 6 விதமான ரைட்ஸ் இருக்கும். முன்னாடி வந்து 7 ரைட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 1978ல நீக்கிட்டு சொத்துரிமை கொண்டு போயிட்டு ஒரு லீகல் ரைட்டா வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 6 விதமான அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஓகேவா? என்னென்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணக்கூடிய தீர்வுக்கான ஒரு உரிமை 32 ஆர்டிகல் 32ல இருக்கும். ஸோ அதே மாதிரியும் அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 7 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் பார்ட் 4ல இருக்கும். பார்ட் 4 ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா 36ல இருந்து 51. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் பிரின்சிபல்ஸ், அதாவது கவர்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரைகள் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த அரசு நெறிமுறையின் கோட்பாடுகளை அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு? அதாவது இந்திய அரசியலமைப்புடைய புதிய அம்சம்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் ஒரு 3 பிரிவுகளை கொண்டிருக்கும். அதாவது சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராளமய அறிவு சார்ந்தன்னு சொல்லியிருக்கோம். சமதர்மம், காந்திய, தாராளமய அறிவு சார்ந்த இந்த 3 பிரிவுகளை கொண்டதான் டிபிஎஸ்பி. ஓகேவா? அடுத்தபடியா இந்த 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னது? 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது கடமையா நான் எழுதிறேன். 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 கடமைகள் இருக்கும். 11வது கடமையா 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து 11வது கடமை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து சர்தார் சரண் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேர்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இது பகுதி வந்து 4A இருக்கும். பார்ட் 14A ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 51A. ஓகேவா? அடுத்தபடியா செக்யூலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பற்ற அரசு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது எந்த விதமான மதத்தையும் சார்ந்த நாடு கிடையாது. ஸோ இது மத சார்பற்ற நாடு. இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முஸ்லீம் பேஸ் பண்ண நாடு. இப்போ நீங்க ரோம் அந்த மாதிரி நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மதத்தையும் சார்ந்த நாடு கிடையாது.
இது வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எம்மதத்தையும் அலுவலக மதமாக வந்து உயர்த்தி பிடிக்காத ஒரு நாடு வந்து இந்தியா நாடு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ல மதச்சார்பற்ற என்ற வார்த்தை வந்து இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மதம் சார்ந்த ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீட்டு முறை வந்து ரத்தும் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் சொல்லக்கூடிய வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்னது? 18 வயசு உள்ள யாருமே வந்து ஓட்டு போறதுக்கான எலிஜிபிள். ஓகேவா? இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது எப்ப கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 21 வயசா இருந்திருக்கும். அது வந்து 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல 21 வயசா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வயசா குறைச்சாங்க. எதுக்கு? இந்த ஓட்டு போறதுக்கான உரிமை. ஓகேவா? 21 வயசா இருக்கத 18 வயசா குறைச்சது எப்போ? 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடிய 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988ல 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சிட்டாங்க. அடுத்து 11 சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன் அப்படின்னா என்னது? ஒற்றை குடியுரிமை. என்ன ஒற்றை குடிமை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யுஎஸ்ஏ எடுத்துக்கங்க. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியா தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஒரு பீப்புள். இப்போ நீங்க ஒரு ஹியூமன் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்களா இருக்கக்கூடிய நீங்க, இப்போ தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டுக்கு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகாராஷ்டிராக்கு போறோம் அப்படின்னா, மகாராஷ்டிரால நீங்க ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். இந்த சிட்டிசன்ஷிப் வந்து செல்லாது. இப்போ இன்னமும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே காமனா இருக்கக்கூடியது என்னது? ஆதார் கார்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்க வேணா போய் வசிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலை முடுக்குல கூட வசிக்கலாம். ஏன்னா அந்த யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீ எங்க இருந்து போறோம்னு கேட்டா நான் ஒரு இந்தியன்னு சொன்னா போதுமானது. இது வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி தான். இதுவே இந்த ஆதார் கார்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆதார் கார்டு மகாராஷ்டிராக்கு நீங்க போய் வாழ்றீங்க அப்படின்னா இன்னொரு ஆதார் கார்டு வாங்கணும் அப்படின்னா அது டபுள் சிட்டிசன்ஷிப். இப்போ யுஎஸ்ஏல வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ யுஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராவின்சஸ்ல இருந்து இன்னொரு ப்ராவின்ஸுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு சிட்டிசன்ஷிப் தனியா வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கா? கிடையாது. இந்தியாவில் வந்து நாடு ஃபுல்லா ஒரே குடியுரிமை தான். இப்ப ஒரே ஒரு குடியுரிமை இருந்தா போதும். ஒரே ஒரு ஆதார் கார்டு இருந்தா போதும். நாட்டினுடைய எந்த மூலை முடுக்கிலும் வசிக்கலாம். ஸோ அது வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்களா சொல்லப்படுது. அடுத்து 12 பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அதாவது சுதந்திரமான அமைப்புகள் என்னென்ன இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லக்கூடிய சிஏஜி இருக்காரு. அடுத்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஸோ இவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஓகேவா? சுதந்திரமான அமைப்புகள். அடுத்து 13 பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னா என்ன? நெருக்கடி நிலை அதிகாரம். ஸோ நெருக்கடி நிலை விதிகள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. 352னா என்னது? நேஷனல். இது வந்து ஸ்டேட்டு. இது பினான்ஸ், நிதி நெருக்கடி. ஓகேவா? புரியாத மாதிரி எழுதிருக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆர்டிகல் 352 அப்படின்னா தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் 356 அப்படின்னா மாநில அவசர நிலை. ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது நிதி அவசர நிலை, நிதி நெருக்கடி நிலைன்னு சொல்லுவோம். அடுத்து 3 டயர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, 3 டயர் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னா இது சென்ட்ரல் மத்திய அரசு. மத்திய அரசு கீழே என்ன இருக்குது? இது ஃபர்ஸ்ட் டயர். 2வது டயர் என்னது? ஸ்டேட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு. ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குது? 3வதா பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இதுதான் வந்து 3 டயர் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர். ஓகேவா? ஸோ இந்த 3 அடுக்கு அரசாங்க முறை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல பஞ்சாயத்து அப்படிங்கறத கொண்டு வந்து 3 டயரா மாத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2 டயரா தான் இருந்திருக்கும். ஓகேவா? 2 அடுக்கு அரசாங்கமா தான் இருந்திருக்கும் அட் த டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து வந்தப்போ. ஓகேவா? ஸோ இந்த இது எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 9ல இருக்குது. ஓகேவா? பார்ட் 9. அதே மாதிரி வந்து அட்டவணைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து அப்படிங்கிறது அட்டவணை 11 இருக்கும். இதுவே இப்போ முனிசிபாலிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா சேம் பார்ட் 9A இருக்கும். அட்டவணைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ல இருக்கும்.
இது வந்து பஞ்சாயத்து, இது முனிசிபாலிட்டி. ஓகேவா? அடுத்தபடியா கடைசி பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் பாடிஸ். அதாவது கோஆபரேட்டிவ் பாடிஸ்னா என்னது? கூட்டுறவு சங்கங்கள். இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்ப கொண்டு வந்தாங்க? 97வது சட்ட திருத்தம் 2011ல. ஸோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டுறவு சங்கங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும். அதாவது 97வது சட்ட திருத்தம் 2011ல வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கான பாதுகாப்பு இருந்திருக்கும். இது வந்து எந்த பார்ட்டு? பார்ட் 9B. ஓகேவா? பார்ட் 9Bல தான் வந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே அடுத்த டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்தப்போ இதெல்லாம் எல்லாமே கிடையாது. இது எல்லாமே வந்து இப்போ அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஆட் பண்ணதுதான் இந்த பஞ்சாயத்து, நகராட்சி மற்றும் இந்த கூட்டுறவு சங்கங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பம்சங்கள். இப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவோம். உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை இரண்டுமே கொண்டதுதான் இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன். அடுத்து ஃபெடரல் சிஸ்டம், ஒற்றையாட்சியுடன் கொண்ட கூட்டாட்சின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அதிபர் முறை இங்க கிடையாது, இது வந்து பாராளுமன்ற அரசாங்க முறை தான். அடுத்தபடியா பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி அண்ட் த ஜுடிஷியல் சூப்பர்மசி சொல்லுவோம். பாராளுமன்ற இறையாண்மையும் கொண்டிருக்கும், அதே சமயம் நீதித்துறையினுடைய மேல் அதிகாரமும் கொண்டிருக்கும். அடுத்து 6வதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32 படி வந்து அணுகலாம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லக்கூடிய அரசு நெறிமுறையத்துவம் கோட்பாடுகள் இருக்கு. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்து செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னா என்னது? மதச்சார்பற்ற அரசு. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எந்த விதமான மதத்தையும் தூக்கி பிடிக்காத ஒரு நாடு. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் பிராங்க்ஸ் சொல்லக்கூடிய வயது வந்தோர் வாக்குரிமை கொண்ட ஒரு நாடா இருக்கும். வயது 18 வயசு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓட் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குது. அடுத்து சிங்கிள் சிட்டிசன். இப்போ மற்ற நாடுகள் கம்பேர் பண்றப்போ நம்ம நாடு வந்து ஒரே ஒரு குடியுரிமை இருந்தா போதும், ஆல் ஓவர் த இந்தியா நம்ம வந்து போய் எங்க வேணா வசிக்க முடியும். அடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ், சுதந்திரமான அமைப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், நேஷனல் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், வேற என்ன இருக்குது, நிறைய பாடிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை போன்ற நெருக்கடி நிலையில இருக்கப்போ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. அடுத்து 3 டயர் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஃபைனலா வந்து பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் உடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ளதுதான். ஓகேவா? இந்திய அரசியலமைப்புக்கே உண்டான முக்கியமான சிறப்பம்சங்கள். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.